அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று மிக முக்கியமான நுண்ணறிவு வினா ஒன்றை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நேரடியாக இந்த வினாவிற்குள் செல்வோம். இரவு களியாட்ட விழாவில் 3 நிமிடத்துக்கு தெளிவாக பார்க்கணும். 3 நிமிடத்துக்கு ஒரு முறை பச்சை மின்குமிழும், 4 நிமிடத்துக்கு ஒரு முறை சிவப்பு மின்குமிழும் ஒளிர்ந்தது. இப்போ 3 நிமிடத்துக்கு ஒரு முறை என்றா 3 நிமிடம் என்றா அடுத்தது 6 நிமிடம், அடுத்தது 9 நிமிடம், 12, இப்படி ஒவ்வொரு 3 நிமிடத்துக்கு ஒரு முறை பச்சை மின்குமிழ் ஒளிருமாம். 4 நிமிடத்துக்கு ஒரு முறை, அப்போ 4 நிமிடம், அங்கே 8, 12, இப்படி 4 அதிகரித்து கொண்டு போகிற அந்த டைமில் சிவப்பு மின்குமிழ் ஒளிர்ந்தது என்று சொல்லப்படுது. இவை ரெண்டும் இரவு என்று சொன்னால் பிற்பகல். அப்போ அந்த பிற்பகல் முற்பகல் போடலை, நேரம் மட்டும் போடப்படுது 9:40. அப்போ இவை இரண்டும் 9:40க்கு ஒளிர்ந்தது. அப்போ 9:40க்கு இந்த 2 நிறமும் பச்சையும் சிவப்பும் சேர்ந்து ஒளிர்கின்றது 9:40க்கு. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், மீண்டும் ஒரே முறை ஒளிரும் நேரம், மீண்டும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒளிர்வடையும் நேரம் யாது என்று கேட்கப்படுகின்றது. இந்த ஐக்யூ கேள்வியை பொறுத்தவரை 3 அல்லது 4 விடைகள் தரப்படும். சரியான விடையின் கீழ் கோடிடுக என்று சொல்லப்படும். உங்களுக்கு நான் அந்த விடையை தராமல் இதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி தான் இங்கு சொல்ல இருக்கின்றேன். இந்த கேள்விக்கான விளக்கத்தை பார்ப்பதற்கு முதல் இதில் சிறிய 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4, 5 ஆகிய வகுப்பு மாணவர்கள் குழுமத்தில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ தெளிவாக ஒரு விடயத்தை அனைத்து மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விடயம் என்றால் முதன்மை எண். அதாவது உங்களுக்கு முதன்மை எண்ணுங்கிறது என்ன என்று தெரியாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் தரப்படுகின்ற அந்த முதன்மை எண்களை நீங்கள் பாடமாக்கியிருக்கணும், ஞாபகம் இருக்க வேண்டும். முதன்மை எண் என்றால் என்னென்று சொன்னால், ஒரு பெருமானம் ஒன்றாலும் பிரிபடணும், தன்னால் என்ற அதே இலக்கத்தாலும் பிரிபட வேண்டும், வேறு எந்த இலக்கத்தாலும் பிரிபடக்கூடாது. ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவைதான் முதன்மை எண். அப்போ முதலாவது முதன்மை எண் 2, அடுத்தது 3, 5, 7, 9 வராது, இடையில 3ஆல் பிரிபடும். அங்கே 11, 13, 17, 19 இவ்வாறு போகும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. இதுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த பெருமானங்கள் தேவைப்படும். அப்போ முதன்மை எண் என்றால் ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடணும், வேறு எந்த இலக்கத்தாலும் பிரிபடக்கூடாது. அப்படி வரக்கூடிய பெருமானம் தான் முதன்மை எண். அப்போ நான் சில முதன்மை எண்களை எழுதியிருக்கேன். ஏனுங்கிறது உங்களுக்கு அந்த கேள்விக்கான விளக்கம் சொல்லும்போது தெளிவாக புரியும். இப்போ கேள்விக்கான விளக்கத்துக்கு வருவோம். 3 நிமிடத்துக்கு ஒருக்கா பச்சை மின்குமிழும், 4 நிமிடத்துக்கு ஒருக்கா சிவப்பு மின்குமிழும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு 3 நிமிடம் கமா போட்டு 4 நிமிடம் என்று சொல்லப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த போமாசி என்ற விடயம் ஒன்று இருக்குது. நீங்கள் கிரேட் 6, 7 போனால் படிப்பீர்கள். ஆனால் இந்த ஐக்யூ கேள்விக்கு அந்த விடயம் கட்டாயம் தெரிய வேண்டும். போமாசி, இந்த போமாசி பார்ப்பதற்காகத்தான் முதன்மை எண் தெரிய வேண்டும். முதன்மை எண் தெரிய வேண்டும். இந்த 2 பெருமானத்திலையும் பாருங்க 3ம் 4ம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க 2 இருக்குங்க முதன்மை எண். 2ஆல் வகுபடக்கூடிய பெருமானம் இருக்கா? எஸ், 4 வகுபடும். 3 வகுபடாது, 4 வகுபடும். அப்போ 2 போடணும். இந்த 3 வகுபடாட்டி இந்த 3 அப்படியே வரும். தெளிவாக விளங்கணும். பிரிபடாட்டி அந்த 3 அப்படியே வரும். இந்த 4ல் 2 முறை 2 முறை என்று வரும். மீண்டும் 2ஆல்
பிரிக்கும் போது என்ன இரண்டால பிரிக்கக்கூடிய பெருமானம் இருக்கு. இது பிரிபடாது 3 அப்படியே வரும். 2ல் 2 எத்தனை முறை? ஒரு முறை என்று வரும். அடுத்தது இனி 2ஆல பிரிக்கக்கூடிய இலக்கம் இல்லை. அடுத்த முதன்மை எண் 3ஆல பிரிக்கக்கூடிய பெருமானம் இருக்கு. அப்போ 1,1 என்று வரும். இந்த தொங்கல வாரத்தை நீங்க என்ன செய்யணும் என்றால் பெருக்க வேண்டும். அப்ப 2 தார 2 தார 3 பெருக்கினா 2 4 3 12. அப்ப 12 நிமிடம் என்று வரும். அப்ப 2 மின்குமிழும் ஒருமித்து எப்போது ஒளிர்கின்றது? 9:40 ஒளிர்கின்றது. அந்த நேரத்துடன் இங்கு வரக்கூடிய அந்த பெருக்கம் போமாசி என்று சொல்லுவாங்க. அந்த 12 நிமிடத்தை என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். கூட்டும் போது நிமிடத்தோட கூட்டுப்படும். அப்போ 9:52. அப்போ 9:52 தான் அடுத்த அந்த பச்சை மற்றும் சிவப்பு மின்குமிழ் 9:52 மீண்டும் ஒருமித்து ஒளிரும். சரிதானே? அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் 9:52 என்று கிடைக்கும். இதுதான் இந்த கேள்விக்கான விளக்கமாக இருக்கும். அப்ப இப்படியான கேள்விகள் வந்தா அந்த முதன்மை எண்ணால தரப்பட்ட அந்த நேரத்தை போட்டு பிரித்து அந்த தொங்கல வார பெருமானத்தை பெருக்கினீங்கன்னு சொன்னா அந்த வார பெருமானத்தை தான் அந்த ஏற்கனவே 2 மின்குமிழும் ஒருமித்து ஒளிர்கின்ற நேரத்துடன் அந்த நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? கூட்டும் போது வரப்படுகின்ற நேரம் தான் அடுத்து அந்த 2 மின்குமிழும் சேர்ந்து ஒளிர்வடைகின்ற நேரமாக இருக்கும் 9:52. அப்ப இதே போன்று 1 அல்லது 2 பயிற்சிகள் உங்களோட குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த பயிற்சியையும் இதே மெதட் ஊடாக உங்களோட அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அந்த டைம் டேபிளை பார்த்து அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் புதிய நுண்ணறிவு ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.